ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவடிகளே சரணம். 28வது தசகம் லக்ஷ்மியின் ஸ்வயம்பரத்தையும் அமிர்தம் தோன்றுவதையும் விவரிக்கிறது. ரொம்ப மங்களமான தசகம். பட்டதிரிகள் மகாலட்சுமி தேவி பார்க்கடலில் தோன்றுவதையும் அவள் பகவான் ஸ்ரீமன் நாராயணருக்கு மாலையிடுவதையும் வர்ணிக்கிறார். இந்திரன் முதலான தேவர்கள் இழந்த ஐஸ்வர்யங்களை திரும்ப பெற்று மகிழ்கிறார்கள். இந்த பிரபஞ்சமும் அவளுடைய பார்வையினால் செழிப்படைகிறது. இந்த தசகத்தோட முதல் ஸ்லோகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். முதல்ல வார்த்தைகளை பிரித்து சொல்லலாம், பிறகு ஒவ்வொரு வரியும் சேர்த்து சொல்லலாம். கரலம் தரலானலம் புரஸ்தாத், கரலம் தரலானலம் புரஸ்தாத், ஜலதேருத்விஜகாலகாலகூடம், ஜலதேருத்விஜகாலகாலகூடம், அமரஸ்துதிவாதமோதநிக்னோ, அமரஸ்துதிவாதமோதநிக்னோ, கிரிசஸ்தன்னிபபௌ பவத்ப்ரியார்த்தம், கிரிசஸ்தன்னிபபௌ பவத்ப்ரியார்த்தம், கரலம் தரலானலம் புரஸ்தாத், ஜலதேருத்விஜகாலகாலகூடம், கரலம் தரலானலம் புரஸ்தாத், ஜலதேருத்விஜகாலகாலகூடம், அமரஸ்துதிவாதமோதநிக்னோ, கிரிசஸ்தன்னிபபௌ பவத்ப்ரியார்த்தம், அமரஸ்துதிவாதமோதநிக்னோ, கிரிசஸ்தன்னிபபௌ பவத்ப்ரியார்த்தம். இப்போ நாம் இந்த ஸ்லோகத்தோட வார்த்தைகளை பிரித்து அர்த்தங்களை பார்க்கலாம். தரல அனலம், கொழுந்து விட்டு எரிகின்ற, காலக்கூட்டம் கரலம், கரலம்னா விஷம், காலக்கூட்டம் கரலம், காலக்கூட்டம் என்று சொல்லப்படுகின்ற விஷம். புரஸ்தாத்து, முதலில், ஜலதேகே, பார்க்கடலில் இருந்து, உத்விஜகால, பொங்கி எழுந்தது, அமரஸ்துதிவாத, தேவர்களோட துதிகளினால், மோதநிக்ன, மிகுந்த மகிழ்ச்சியடைந்த, கிரிசக, சிவபிரான், பவத் பிரீத்தியர்த்தம், உங்களுடைய மகிழ்ச்சிக்காக, தத்து நிபபௌ, அதை பருகினார். இப்போ இந்த ஸ்லோகத்தை முழுவதுமாக பாராயணம் பண்ணி இதோட முழு அர்த்தத்தையும் பார்க்கலாம். கரலம் தரலானலம் புரஸ்தாத், ஜலதேருத்விஜகாலகாலகூடம், அமரஸ்துதிவாதமோதநிக்னோ, கிரிசஸ்தன்னிபபௌ பவத்ப்ரியார்த்தம். பகவான் கொடுத்த சக்தியோடு உற்சாகத்துடன் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அப்போது பார்க்கடலிலிருந்து கொழுந்து விட்டெரியும் காலக்கூட்டம் என்கிற விஷம் வெளியில் வந்தது. இந்த விஷத்தை ஹாலாகலம் என்றும் தமிழில் ஆலகால விஷம் என்றும் சொல்வார்கள். இந்த விஷம் வந்ததும் தேவர்கள் பயந்து என்ன செய்வது என்று பகவானிடம் கேட்டனர். சிவபெருமானை பிரார்த்தனை செய்து அவரிடம் இருந்து உதவி பெறுங்கள் என்று பகவான் சொன்னார். தேவர்களும் அவரை நன்கு போற்றி துதித்தார்கள். சிவபெருமான் அவர்களுடைய துதிகளால் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். மேலும் சிவனிடமிருந்து உதவி பெறுங்கள் என்று பகவான் சொல்லியிருப்பதால் அவருடைய பிரீத்திக்காக சிவபெருமான் அந்த கொடிய விஷத்தை தானே பருகிவிட்டார்.